லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அரிசி இல்லாத எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு கப்பு கொள்ளு போட்டுக்கலாம். கொள்ளில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் வந்து நார் சத்து புரதச்சத்து இருக்கிறதுனால கொழுப்பை கரைக்கிற தன்மை இருக்கிறது. அதே போல் உடல் எடையும் குறைக்கிற அளவுக்கு இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இதில் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் வந்து கட்டுப்படுத்த நம்மளுக்கு உதவுது. எந்த கப்பால் நம்ம கொள்ளு அளந்தோமோ அதே கப்பால் நம்மளுக்கு வந்து பச்சை பயிறு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. பச்சை பயிரில் நம்மளுக்கு அதிகமான புரதச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் இருக்குதுங்க. அதில் இதனால் வந்து நம்மளுக்கு உடல் எடையும் குறைக்கிறது. அதே போல் வந்து ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. 2 ஸ்பூன் வந்து நான் கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேங்க. நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அது கூடயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கின்னு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து மண் தூசெல்லாம் இருக்குங்க. அதனால் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மினிமம் வந்து 8 ஹவர்னால் நம்மளுக்கு வந்து ஊறணுங்க. பாருங்கள் 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா வந்து ஊறி வந்திருக்குதுங்க. இப்போ வந்து பச்சை பயிரையும் கொள்ளையும் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம வெடிக்கட்டிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. நான் 2 பேட்சாக நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். பாருங்கள் இதை ஊற்றிட்டு இன்னொரு பேட்சை நான் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. பாருங்கள் இப்போ 2வது பேட்சை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சமாக வந்து மிக்ஸி அலம்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. மினிமம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 4-5 ஹவர்னால் நம்மளுக்கு புளிக்கணுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் ஒரு 4 இல்லைன்னா 5 ஹவர்னால் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் 4 ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா புளிச்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு புளிச்சிருந்தால் போதுங்க. நம்மளுக்கு நல்லா கலக்கலாம் மாவை. இப்போ வந்து சம்மர் சீசனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே மாவு புளிச்சிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாவை வச்சு நம்ம இட்லி தாங்க ஊற்ற போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இட்லி மாவு பதத்துக்கு வந்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி நான் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் வந்து துணி போட்டு கூட ஊற்றிக்கோங்க. மாவு வந்து ஒட்டாத வந்து சாஃப்டாக இட்லி நல்லா வருங்க. நார்மலாக வந்து நம்ம அரிசியில் வந்து இட்லி செய்வோங்க. இப்போ வந்து நம்ம கொள்ளு பச்சை பயிரில் வந்து நம்ம இட்லி செய்கிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி வாரத்தில் வந்து 2 நாள் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 நாள்னால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. கொச்சின்னு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து ஸ்பீட்லேயும் 3 நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோவ்லேயும் வச்சுருக்கோங்க. இட்லி வந்து சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துடுங்க. பாருங்கள் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து சூடு ஆறினவுடனே நம்ம ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்தோம்னா இட்லி வந்துடுங்க. இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். இந்த இட்லிக்கு வந்து நான் காரசாரமாக தக்காளி சட்னியும் வச்சுருக்கேங்க, சாம்பாரும் வச்சுருக்கேங்க. நம்ம எதோட சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி வாரத்தில் வந்து 2 நாள் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 நாள்னால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நார்மலாக வந்து நம்ம அரிசியில் வந்து இட்லி செய்வோங்க. இப்போ வந்து நம்ம கொள்ளு பச்சை பயிரில் வந்து நம்ம இட்லி செய்கிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். நம்ம சேனலில் இந்த மாதிரி அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய செஞ்சுருக்கோங்க. நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.